பேசிக்கலி வந்து எனக்கு வந்து இந்தியாவில் ஒரு செக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளராத ரொம்ப பெரிய செக்டர் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் தான். ஏன்னா வந்து நான் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஏன் நான் நம்புறேன்னா எனக்கு வந்து சின்ன வயசுல யார் எதிரோ பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதோட தாக்கமே அவங்களோட வாழ்க்கையாக மாறும்னு நினைக்கிறாள். காலிலேருந்து நிறையா அவங்களோட ஸ்பான்சர்ஸ் பேசுனாங்க. அது பேசுறதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது கேட்க ரொம்ப. அது மூலயமா அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, இல்லை நான் சில சமயத்தில் வந்து மணி மைண்ட் செட்டாகவே இருக்கும். சில ஆண்டர்ப்ரனர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா சார் ஒரு தடவை கேட்டார், நான் சார்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், சார் இது மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆக போகிறேன், இது மாதிரி பேஷன் ப்ரோனர் ஆகணும் பெரிய லெவலில். சார் உடனே கேட்டார், நீ வந்து இப்போ சம்பாரிச்சிட்டு உடனே நீ வந்து இப்போ வந்து எப்படி எல்லா பசங்களுக்கும் வந்து இது கொடுப்ப, கல்வி கொடுப்ப அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலி கல்வின்றது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து எப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பேஷன் ப்ரோனர்ஸ் அதிகமாகறாங்களோ இல்லை ஆண்டர்ப்ரனர்ஸ் அதிகமாகறாங்களோ நம்ம கண்ட்ரி வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கண்ட்ரியாக மாறும். எல்லாருமே தட்ஸ் இன்கம் இஸ் நத்திங் பட் இப்போ வந்து இப்போ இந்த ரூம் உள்ளே ஒரு 1000 ரூபா இருக்குன்னா இந்த ரூம் உள்ளே 1000 ரூபாய் மாற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் இன்கம் கிடையாது. வெளியிலேருந்து வரணும். தட்ஸ் அவுட் ஆஃப் மை கண்ட்ரிலேருந்து உள்ளே வரணும். உள்ளே வரணும்னா நான் வந்து 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். வெளிநாட்டுகளிலையோ இல்லை வந்து நான் வந்து என்னோட இதை ப்ரொவைட் பண்ணி நான் வந்து வெளிநாட்டு இன்கம்மை ஈட்டணும். அதாவது வந்து என்னோட மணியை கண்ட்ரி மணி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து நம்ம வந்து எத்தனை அளவுக்கு பேஷன் ப்ரோனர்ஸோ என்டர்ப்ரனர்ஸோ இந்த இந்தியாவில் வந்து அதிகபட்சம் ஆகிறாங்களோ என்னோட கண்ட்ரி செல்ஃப் சப்போர்ட்டிங் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய சொத்து ஏதாவது சொல்ல முடியுமா? நம்மளோட மிகப்பெரிய இந்தியாவோட சொத்து இதுன்ட்டு இஸ் நத்திங் பட் யங்ஸ்டர்ஸ். கரெக்ட். அந்த சொத்தை நம்ம வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் மாதிரி எல்லாரும் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாட்டுக்கு. அது ரொம்ப பெரிய தப்பு. அதை ஒழுங்காக நம்ம ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணாலே நம்மளோட கண்ட்ரி கன்ஃபார்ம் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்காக ஆகிடுச்சுன்னா, ஒரு வேலை ஆகிடுச்சுன்னா டெமோக்ரஸி ஹிட் ஆகும். டெமோக்ரஸி ஹிட் ஆகிடுச்சுன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஏழைக்கு கிடைக்கிற கல்வியும் ஒரு பணக்காரனுக்கு கிடைக்கிற கல்வியும் ஒரே லெவலில் இருக்கும். தட்ஸ் த காம்படிஷன், தட்ஸ் மார்க்கிங், அதுதான் ஒரு சரியான காம்படிஷனாக இருக்கும். மற்றபடி நான் ஒரு மார்க் எடுத்துறேன், நீ ஒரு மார்க் எடுத்துறேன்றது ஸ்கூலில் சொல்கிறது வந்து என்னால் சின்ன வயசுலேருந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் போர்ட்ஸில் வந்து படிப்பாங்க, டிஃப்ரெண்ட் டீச்சர்ஸ் கிட்டேருந்து படிப்பாங்க. எஜுகேஷன் இங்கே வந்து எப்பயுமே சிஸ்டம் ஒழுங்காகவே இல்லை. அப்படி ஒழுங்காக இருந்ததுன்னா கன்ஃபார்ம் வந்து நம்ம அண்ணெல்லாம் வந்துருப்பாரான்னு தெரியாது, இன்னும் தான் வந்துருக்க மாட்டாங்கல்ல கன்ஃபார்ம். தட்ஸ் ஆல்ண்ணா. ஒருவேளை நான் ஆண்டர்ப்ரனர் ஆனால் என்ன மாதிரி பல பேர் ஆவாங்க. பல பேர் ஆனாங்கன்னா என் கண்ட்ரி வளரும், செல்ஃப் டெமோக்ரஸி சீட் ஆகும். செல்ஃப் டெமோக்ரஸி சீட் ஆச்சுன்னா என்னோட அரசாங்கத்தால் தரமான இலவசமான கல்வி அனைவருக்கும் இலவசமாக கொடுக்க முடியும்.